எழுந்திருளும் நாதருக்கு புற்றாக எழுந்திருக்கும் நாதருக்கு பிரசன்ன ஈஸ்வரர் வெறிநாயம்மனுக்கு ஆருத்ரா கபாலீஸ்வரர் வெறிநாயம்மனுக்கு மூவேந்தர் ஈஸ்வரர் முத்துமரது வெளியம்மனுக்கு ஆதீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரிக்கு அரகர 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 சாமிக்கு அடிக்கடி சொல்லுவாங்க மூர்த்தி சிறியது கீர்த்தி பெருசு அப்படின்னு சாமி. அது போல சிவன் எங்கிருந்தாலும் வந்தாகணும்ல, அடியா இருக்கிற இடத்துல ஆண்டவன் இருந்தாலும் அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர. ஆமா, திருவானை கோயில் இருக்கலங்க, அங்க நான் போயிருக்கிறேன். ஆமா, அரகர 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 அரோகர சின்ன தண்ணன் சார். ஆமா, அதையும் பார்க்க முடியாது. அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர எழுந்திருளும் நாதருக்கு புற்றாக எழுந்திருக்கும் நாதருக்கு பிரசன்ன ஈஸ்வரர் வெறிநாயம்மனுக்கு அரகர 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 அரோகர போற்றி. ஓம் பிரசன்ன ஈஸ்வரர் வெறிநாயம்மன் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் எழுந்திருளும் நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் புற்றாக எழுந்திருக்கும் நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆருத்ரா கபாலீஸ்வரர் வெறிநாயம்மன் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய.
விநாயகர் பாட்டாக பிள்ளையார் குரு பாடல் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வருகிறது. அதன் முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு ஒரு பாட்டு சொல்லுகிறோம். இன்பமாயது அறாதிடை ஓங்கவும், துன்பமாயது தூரத்தில் நீங்கவும், முன்பராவரன் மொய்குழலோடணைந்து அன்பின் என்ற ஓர் ஆணையை போற்றுவோம். பிடியதன் உருவுமை கொள்ளமிது கரியது, வடிகொடு தன்னதடி வழிவடும் அவரிடர் கடிகணபதி வரும் அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஆழத்தால் நிழலில் அறம் நால்வர்க்கு கோலத்தால் உரை செய்தவன் குற்றமில் மாலுக்கு மாப்பேறு ஏலத்தான் தொழுவார்க்கோர் இடரில்லையே. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதிர்சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள்வாய். வாய்மை வைத்த சீர்தரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் ஒற்றாலம் உயிர் துணையே. திருமுறையே சைவ நெறிக்கருவூலம் தென்தமிழின் தேன்பாகாகும், திருமுறையே கைலியன்கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம், திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் செய்த நூலாம், திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிக்காமல். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலன் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி, வாலிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரா திருக்கால் போற்றி போற்றி. திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய புராணம் என்று சேக்கிலார் சாமிகள் எழுதி அருள் செய்த நூலில் அடியார் பெருமக்களாக 63 நாயன்மார்களும் இடம்பெற்றிருக்கின்ற இந்த நூலில் கடந்த சில மாதங்களாக சுந்தரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு தோழமை கொண்டு அடியாராக விளங்கி வந்த சுந்தரருடைய சரித்திரத்தை வரலாற்றை தெரிந்து மகிழ்ந்து வந்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று பார்க்கவிருக்கிறோம். சுந்தரருடைய வரலாற்றில் தொடர்ச்சியாக ஆரூர் திருமணம் சாமி தூது போய் இறைவன் சிவபெருமான் ஏகாசம் பன்மையினாதர் இருக்கக்கூடிய குட்டிடங்கொண்ட நாதர் சுந்தரருக்காக பெண் பார்த்து பெண் இருக்கும் இடத்துக்கு போகும் வர தூது போய் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு தயார் நிலையில் இருக்குது. திருமணத்துக்கான தலை தூங்குறாங்க. அதன் இந்த படலமாக இப்பொழுது நம்ம சொல்ல இருக்கின்றோம். ஆரூரிலே ருத்திர கணிகையர் குலத்திலே பிறந்த பறவையார் வளர்ந்து பருவ வயதை அடைந்தார். அந்த குலத்தை சொல்றாங்க. அதாவது அப்படி ஒரு ருத்திர கணிகையர் குலம் சொல்லி அந்த குலத்துல இப்போ வள்ளி எப்படி முருகப்பெருமானுக்கு வள்ளி மலையில அந்த இதுல அவங்க இதுல பிறந்தாங்க. அது போல அப்படி ஒரு வகையில இது வந்திருக்காங்க. அழகு அவள் தளிர் மேனியை எழில் ஓவியமாக செய்திருந்தது. அப்படியே சும்மா அந்த குழந்தைனா லட்சுமி கடாச்சமா அப்படி ஒரு குழந்தைய பிறந்து வளர்ந்துட்டு இருக்குது. தினந்தோறும் அவள் தன் தோழியருடன் ஆலயத்துக்கு புற்றிடங்கொண்டரை
தரிசித்து செல்வது வழக்கம். அங்கு உள்ள திருவாரூர்ல புற்றிடங்கொண்டநாதர்னு புட்டு மாதிரி இப்படி வளர்ந்து அதுக்குள்ள இறைவன் இருந்து காட்சி கொடுத்தது அங்க திருவாரூர். அது பஞ்சபூதத்தில் மண்ணுக்குரிய தலமாக கொண்டாடி மகிழ்றாங்க. நம்ம அவர்கள் பஞ்சபூதத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு அங்கே சொல்லக்கூடியவர்கள் நிலத்துக்குரிய மூலட்டானம் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு சாமி தேவாரத்துல அருமையா சொல்லியிருக்கிறாங்க. அதுல மூலட்டானம் சொல்லி அங்க அந்த இடத்துக்கு பேரு. அந்த சாமி தியாகாசரங்கிறது இப்போ வழக்கத்துல சொல்லி கொண்டிருக்கிற பேரு. அந்த தியாகாசரத்தை தேர்ல வச்சு வீதி வளமா கொண்டு வருவாங்க. மிகப்பெரிய தேர், திருவாரூர் தேரழகன்னு சொல்லி வீதி வெளியே வந்தா ரோடு அகலத்துக்கு ஒரு தேர், பெரிய தேர். அந்த சாமி முசுகுந்த சக்கரவர்த்தி தவம் இருந்து இந்திரங்கட்ட போய் வாங்கிட்டு வந்தது. அவரு தியாகாசர் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாரு தேவேந்திரர். அதை கொடுக்கறக்க மனம் இல்லாதனால என்ன பண்ணார், போலிய 6 சாமி உருவாக்கி இதே மாற கொடுத்து அனுப்பிடலன்னு முடிவு பண்ணி, அப்பவே சாமி கொஞ்சம் அந்த பதவி சொல்றதை விட அது ஒரு ராஜீவ் பண்றக்கூடிய தேவேந்திரன்னு இந்திரனுக்கு அரசன் கொடுத்துக்கல, அரசன் தேவர் கொடுத்துக்க அரசன். அப்படி இருக்கிற சாமி நாம் அதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு திட்டம் போட்டு செஞ்சுக்கிறார். இவர் தவ யோகியா இருந்திருக்கிறார். முசுகுந்த சக்கரவர்த்தி மிகப்பெரிய சிவபக்தர். அப்புறம் பார்த்துருக்கிறார். சரி எதை வேணாலும் நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சதை கொடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கொடுத்துறேன்னு சொல்லிட்டாப்புல. அப்படின்னு எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாரு. அப்ப எடுத்துட்டு போன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த முக்கியமான தேவேந்திரன் வழிபட்ட தியாகாசரைவே அடையாளம் கண்டு இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நீ போலியா இருக்கிறத வச்சு நான் என்ன பண்ண போறேன், நீங்க கொண்டு போறேன். அதை கொண்டுட்டு சப்த விடங்கள்னு சொல்லிட்டு, சப்தம்னா 7 கோயில்ல அந்த சாமி தியாகாசரை வச்சு இன்றும் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. 7 திருவிழான்னு சொல்லிட்டு 7 சாமி ஒரே திருவிழாவை 7 ஊருக்கு போய் சாமி அந்த தியாகாசரை வளம் வந்துருக்கு. அப்படி நேற்று திருநள்ளாறு வருதுங்க, நாகை காரோணம், திருக்குவளை, திருவாரூர், இப்படி 7 கோயில். அந்த 7 கோயில்ல ஒரே தியாகாசரா இருக்கு. அதை வச்சு ஒரு நோம்பி அந்த ஒரு 7 நாளைக்கு திருவிழா கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு எல்லா சாமியும் போகும், அங்கே கொண்டாட்டம். அப்படி அது அந்த மாதிரி எல்லாம் அங்கே நடத்தியிருக்கிறாங்க. அப்படி ஒரு அந்த ஆலயம் அது. அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய புற்றிடங்கொண்டநாதர், புற்றில் எழுந்தருளக்கூடிய இறைவனை அந்த சுந்தரருடைய மனைவியை வரப்போறவங்க வழிபாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அன்றைய தினம் வழக்கம் போல பறவையார் ஆலயத்துக்கு புறப்பட்டார். தோழியர் கூட வர ஒரு தட்டிலே இறைவனுக்கு சமர்ப்பிக்க மலர் மாலைகளை ஏந்தியவளாய் ஆலயத்தினுள்ளே நுழைந்தார். கோயிலுக்கு போன ஒரு பழமொழி நம்மவர்கள் சொல்லுவாங்க, பெரியவங்களை பார்க்க போறது, சாமியை பார்க்க போறது, குழந்தைய பார்க்க போறது, ஏதோ ஒண்ணு கையில் கொண்டுட்டு போகணும் எதிர்பார்ப்பாங்களா. வயது மூத்தவங்க பேரனோ பேசியோ மகளோ ஆறு போனாலும் ஒன்று எதிர்பார்ப்பாங்களா, ஏதாவது கொண்டு வந்தாங்களா அப்படின்னு. அதனால பெரியவங்களுக்கு ஏதாவது கொண்டு போகணும். குழந்தை என்ன பண்ணும்னா, எதோ அம்மா அப்பா சொந்தக்காரன் உரம்புறக்காரன் வந்தா நமக்கு ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சுற்றிட்டு வருமா. அதே போல இறைவனையுமே அந்த 3 மையப்படுத்திருக்கிறாங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். அப்ப இந்த 3 பேருக்கு நாம ஏதோ ஒன்று கொண்டு போகணும். இந்த அம்மா பூ எடுத்து கொண்டு வருவது, மலர் மாலைகளை அப்படியே மலர் எடுத்து மாலை பிள்ளைங்கெல்லாம் செஞ்சு கொண்டு சாமிக்கு போட்டு, இப்ப நாம ஒவ்வொரு விதமா சொல்றோம் இல்லையா, விநாயகராட்டு இருக்குது, சிவநாட்டு இருக்குது அப்படின்னு. அது போல அந்த மலர் மாலையை கட்டத்தில் வச்சு கொண்டுட்டு வந்துட்டு இருக்குது இந்த அம்மா. அதே சமயம் சுந்தரரும் தொண்டர்கள் சூழ சுவாமி தரிசனத்துக்காக அங்கு வந்தார். எப்படி வராங்க கொண்டு மாப்பிள்ளைங்க ஒன்னே மலர் மாலையெல்லாம் கொண்டு சாமி தரிசனம் பண்ணவர். இவர் என்ன பண்றாரு, பாட்டு பாடுறதுக்கு அதிகாரிகளும் தட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே இடத்துல சந்திப்பு. இன்னைக்கு கோயில்ல பெண்ணு பார்க்கறதுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கு. ஒரு சில கோயில் போய் பொண்ணு மாப்பிள்ளையும் போனாங்கன்னா வர சொல்லி அவங்க
போய் சாமி கும்பிட்டு அங்கே பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கு. இப்போ நம்ம சிவன் கோயிலையும் கூட உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்த்தாங்க, அந்த பொண்ணு பார்த்தாங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அங்கேயே நிச்சயம் பண்ணாங்க, எல்லாமே ஏற்பாடு நடந்தது. நம்ம முன்னாலேருந்து செஞ்சு கொடுக்க அன்னைக்கு, அப்புறம் அன்னைக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாங்க. இதுபோல் இப்படி அன்னைக்கும் கோயில் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு. அந்த தரிசனத்துக்கு அங்கு சுந்தரரும் வந்துட்டார். முன்வினை சுந்தரரின் கவனத்தை பறவையார்பால் திருப்பியது. சுந்தரர் முன்வினை சொல்றாங்க. முன்வினைனா கைலாயத்துல சாமி வந்து அங்க வீட்டு இருக்கும் பொழுது காலையில் எழுந்திரிச்சு நந்தவனத்தில் போய் சுந்தரர் இவங்கெல்லாம் மலர் எடுத்துட்டு வந்து மாலை கட்டி போட்டு சாமி கும்பிட்ற. அதே மாதிரி அம்மாவுக்கு பெண்கள் எல்லாம் அந்த வகையில் எடுத்து கொண்டு வந்து வெட்டி போடுறது வழக்கம் கையிலாயிட்டு. அப்போ அந்த நந்தவனத்தில் சந்திக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அந்த இடத்துல ஒரு பிரியம் ஏற்பட்டது. அதனால சாமி தண்டனை கொடுத்து நீ போய் இல்லற வாசியாகி இன்ப துன்பத்தெல்லாம் அனுபவிச்சு பிறகு வெள்ளம் போன்னு முடிச்சு விட்டாரு. அப்படி வந்தவங்க இந்த பெண்கள் 2 பேருமே பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் 2 பேர். இன்னொரு வட்டம் இருக்கிறார். அது பிறகு வரும். இதை முதல் கல்யாணம், அப்புறம் அடுத்துலையும் போகும். சாமி தமிழ் விட மாட்டார். அதனால இப்படி அப்போ அந்த ஞாபகம் இவருக்கு கொஞ்சம் இருக்கும் அல்லவா? அந்த அதோட தான் வந்து இங்கே பிறந்து வளர்ந்து இருக்கிறாரு. அதுக்காகத்தான் முற்பிறவியினுடைய பயன் சொல்லி நாம பூர்வ வினைங்கிற. அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, அதாவது பிரம்மன் எழுத்து தலையெழுத்து, கிட்டாரு கிட்டபடி ஈசனார் எழுத்துப்படி, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் பிரம்மன் எழுத்துன்னு சொல்றோம், தலையெழுத்துன்னு சொல்றோம். அதுபோல வினை பயன் முன்வினை பயன் காரணமாக அப்ப திரும்பி பார்க்கறாரு. பார்த்த உடனே என்ன ஆகுது? அழகே வடிவெடுத்தவளாய் தோன்றும் அவளை ஒரு கணம் பார்த்தார். அப்படியே சுந்தரர்னா சுந்தரவள்ளி தானே. சுந்தரங்கிறது அழகு. சுந்தரன் என்ன? சுந்தரம்னா அழகான ஒரு அழகுன்னு சொல்றது சுந்தரம். அப்ப அந்த அம்மா வந்து சுந்தரவள்ளி சுந்தரவடிவுடையி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறாங்க. பார்த்தாங்க. வினைப்பையன் பறவையாரையும் விடவில்லை. அந்த அம்மாளை விட்டது அந்த அம்மாளும் தானே பார்த்தது அன்னைக்கு. அதனால அந்த அம்மாளுக்கும் அந்த அண்ணம் இருக்குது, இவருக்கும் இருக்குது. அதனாலதான் 2 பேரும் இங்க வந்து பிறந்தாங்க. சரி, அப்போ விடவில்லை. சுந்தரர் தன்னை பார்க்கும் அதே நேரத்தில் அவரை நிமிர்ந்து பார்த்தால் இவரும் பார்க்க அந்த அம்மாவும் பார்க்க மனசுக்கு மனசு பேசிட்டு இருக்குது. இருவர் பார்வையும் சிறிது நேரம் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்டன. கண்ணாலேயே மனசு பேசுற வழி பண்ணிட்டாங்க, கண் மூலமாக பேசிக்கிறாங்க. அதற்குள் பின்னால் வந்த தோழி அவள் மீது மோதிக்கொள்ளவே நகர்ந்து ஆலயத்துக்கு சென்று விட்டாள். பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, என்னடா இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க, நாடு உலகமெல்லாம் வேற மாதிரி சொல்லுமல்ல அப்படின்னு கொஞ்சம் சைஸ் பண்ணி அந்த கூட வந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அம்மா தள்ளிக்கிட்டு சாமி கூட போயிட்டாங்க. சரி, அடுத்ததா கொஞ்ச நேரம் வரை சுந்தரருக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. அப்படி மெய் மறந்தவர் இருக்கிறார் சுந்தரர். ஆலயத்துள் நுழைந்து விட்ட அப்பெண் அவருடைய பார்வையையும் கவர்ந்து சென்று விட்டாளோ என எண்ணினார். அருகில் இருந்த அடியார் ஒருவிடம் இந்த பெண் யார் என்று கேட்டார். சுந்தரர் அப்புறத்தான் கேட்கிறாங்க, இந்த பெண்ணு யாரு, இப்படி அழகான ஒரு பெண் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு, கேட்கிறார். இந்த பெண் ருத்ரகணிகையர் குலத்திலே வந்தவள் பறவையார் என்று பெயர். தினமும் வந்து எம்பெருமானை சேவித்து செல்வதுண்டு என்றார் அவர். தினசரியும் வந்து அன்றாடுமே வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க. அதுக்கு வந்த தேவாரத்துல அந்த கோயிலே திருநாவுக்கரசாமி ஒரு பாட்டு பாடினாங்க. அருமையான செய்யுள் பாடு. அந்த பாட்டு என்ன சொல்றாங்க, நிலை பெறுமாறு என்னுதியே நெஞ்சேவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் ஒப்பும் உலர்வதமுன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி கூத்துமாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை உணல் சேர் செஞ்சடை என்றும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றும் மலரா நில்லே. இப்படி பாட்டு அருமையான தேவாரத்தில் திருவாரூர் தலத்தில் திருநாவுக்கரசாமி அப்பர் பெருமான்
ஒரு பாட்டு பாடிக்கிறாங்க, அருமையான பாட்டு. அதுபோல் இந்த அம்மா வந்து என்ன சொல்லுது, தினமும் கோயிலுக்கு போகவும் மலர் மாலை எடுக்கவும் வழிபாடு செய்யவும் ஒரு வழிபாடு அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கும் சில பேர்கள் செல்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதான் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி அந்த அடுக்காட்சி போயிட்டுருக்கிறாங்க. பட்டீஸ்வரர் கோயில் பேரூர் போனோம்னு அன்னைக்கு தினசரி வழிபாடு செய்யக்கூடிய இருக்கிறாங்க. தினமும் மாலை கட்டி கொண்டு வருவாங்க, ஒருத்தர் பால் கொண்டு வருவாங்க, திரளி கொண்டு வருவாங்க, ஒருத்தர் அன்னதானம் போடுவாங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்க, இன்னைக்கு தினசரி இருக்கிறாங்க. நான் பல தடவை பார்த்துருக்கிற பட்டி பெருமான் கோயில், வேலூர்ல பட்டி பெருமான் மத்தநாயம்மன் திருக்கோயில்ல இன்றைக்கும் வழிபாடு செய்கிறாங்க, தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க. மடத்திலிருந்து பொருள் போகுது, அது இல்லாம பக்தர்களும் கொடுக்குறாங்க, இன்னைக்கும் வழக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்படி அடியார் ஒருவிடம் இந்த பெண் யாரு என்று சுந்தரர் கேட்கிறார். இந்த பெண் ருத்ரகணியை குலத்தை சேர்ந்த பறவையார் என்று சொல்றாங்க. தினமும் வந்து எம்பெருமானை சேவித்து செல்வது உண்டு என்றார் அவர். இந்த பெரியவர் தினம் வந்து கும்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரரின் உள்ளம் பறவையார்பால் விளைந்தது. அவளை காண என்று எண்ணியவராய் ஆலயத்துள் நுழைந்தார். மறுபடியும் முயற்சி பண்றாரு. இந்த பெண்ணு போயிட்ட பார்க்க முடியாது, இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து திரும்ப ஆலயத்துக்குள்ள புறப்படுறாரு. வழக்கம் போல சந்நிதிகளை தரிசித்துக் கொண்டு இவரும் தினசரி வழிபாடு செய்யக்கூடியவர்கள். பல ஊரில் போயிட்டு வந்தாரு, அந்த அம்மா அங்கேயும் மட்டும் செய்யுது. அவர் மூலஸ்தான சந்நிதிக்கு வரும்போது பறவையார் அங்கு காணப்படவில்லை. அதுக்குள்ள அந்த அம்மா மறைஞ்சிருச்சு. அது ஒரு வருத்தமா சொல்றாங்க கதை. காணப்படவில்லை. அவள் தன்னுடைய வழிபாட்டை முடித்துக் கொண்டு வேறு வழியாக போய்விட்டாள். இந்த சாமி மேல கொஞ்சம் அனுக்கிரகம் ஆனதுனால நீ போனா இந்த சாமி பார்க்க நினைச்சிட்டு இந்த அம்மாளுக்கு நம்ம வேற வழியே போயிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி புறப்பட்டாங்க. தரிசனம் முடித்துக் கொண்டு தேவாசிரிய மண்டபத்தை அடைந்தார் சுந்தரர். அந்த உபன்யாசம் இந்த மாதிரி ஒரு சொற்பொழி பண்றது, பாட்டு பாடுறது ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் போய் உட்கார்ந்தது 10 பேருக்கு உபதேசம் பண்றது. அந்த இடத்துக்கு இவர் சுந்தரர் செல்றாரு. அவர் நினைவு திரும்ப திரும்ப பறவையாரை சுற்றி ஓடியது. மனசு ஒரு நிலையில் இல்லை. ஏன்னா கல்யாண ஆசை வென்றவர்கள் கல்யாண நினைவு இந்த அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆவா அதிகமாகி போடுது. எம்பெருமான இது என்ன சோதனை என்றுமில்லாமல் என் நினைவு பறவையாரின் மேல் செல்வதன் காரணம் என்ன? எப்படி இப்படி மனசு ஒன்றரை மேல இருந்த மனசு திடீர்னு இந்த அம்மா மேல மாறி போச்சு எப்படி அப்படின்னு சாமி கிட்ட கேட்கிறாரு. இப்ப யாரு கிட்ட கேட்க முடியும்? சாமி கிட்ட கேட்கிறாரு. எந்த காரணத்துக்காக என்னை தவிக்க செய்ய வேண்டும்? அன்று கைலங்கிரிலே எனக்கு கொடுத்த வாக்குப்படி புத்தூரிலே வந்து தடுத்தாட்கொண்டீர். அதுபோல இதுவும் உம்முடைய திருவுள்ளம் தானோ? அவ்விதமானால் பறவையாரை எனக்கு தந்தருளும் என்று வேண்டினார். போட்டாசி வேண்டுகோள் விண்ணப்பம் அன்னைக்கு அப்பவே வச்சுட்டாரு. கம்மனே இருக்குல்ல இவரு தூண்டிட்டு இருக்குதா சொல்லுக்குள்ள சிவன் சும்மா இருப்பாரா? வேண்டுதல் போட்டார். சரி வேண்டினார். பறவையாரின் நினைவும் இது போலத்தான் இருந்தது. சுந்தரின் மன்மத தோற்றத்தை கண்டது முதல் அவள் மனம் தன் வசமிழந்து தவித்தது. அந்த அம்மாவுக்குமே இவர் மேல ஒரு பற்று ஏற்பட்டு அந்த மன்மத அழகு சுந்தரனுக்கு மன்மதன் சொல்லி இன்னொரு அழகு பேரு. அந்த அவரை வந்து பார்க்கலாம் இல்லை பேசலாம், ஏதோ ஒன்று அடுத்த நிகழ்ச்சிக்கான ஒரு ஏற்பாடு. அவளால் நிம்மதியாக இறை வழிபாட்டை நடத்த முடியவில்லை. அங்கேயும் அந்த அம்மாவுக்குமே மனசு ஒரு நிலை இல்லை. வழக்கத்துக்கு மாறாக விரைவிலேயே வீட்டுக்கு சென்று விட்டாள். கோயிலில் இருந்து அமைதியாக பாட்டு பாடி சாமியும் கூட்டு போற அந்த பொண்ணு விரைவில் வீட்டுக்கு போயாச்சு. வீதியை அடையும் வரைதான் அவளால் பொறுக்க முடிந்தது. தன்னருகில் வந்த தோழியிடம் கேட்டாள். அதுவரை தாக்கு பிடிக்க முடியல. அந்த அம்மாவை சமாளிச்சு பார்த்துருக்குது. மனசுக்குள்ள போட்டு தூண்டிகிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? தோழி இடத்துல சொல்றாப்புல, ஏனடி நாம் ஆலயத்துள் நுழையும் போது வாயிலில் பெருமான் ஒருவர் வந்தாரே, அவர் யார் என்று தெரியுமா?
தோழிகள் இடத்துல நம்ம கேட்க ஆரம்பிச்சது. எப்படி வையாரமா கேட்குது நீங்க பேசக்கூடிய மொழி நீங்க எப்படிதான் சொல்லுவீங்களா வீட்டிலேருந்து, அது போல அந்த அம்மா கேட்குது. அவர் தானம்மா எம்பெருமானால் தடுத்தாட்கொண்டருளா பெற்ற பெருமான் எனப்படும் நம்பி ஆரூரார் என்றார் தோழி. அழகான ஒரு வரி என்ன சொல்றாங்க, அவர் தானம்மா எம்பெருமானால் தடுத்தாட்கொண்டருளிய பெற்ற பெருமான் எனப்படும் நம்பி ஆரூரார் என்று தோழி சொல்றாங்க. அழகான ஒரு கவிதை போல சொல்றாங்க அந்த அவருடைய பேரை. நாம் வழிபடும் சிவபெருமானுக்கு தொண்டரென போற்றப்படும் அடியார் அவர்தானா என்று வியந்து கேட்டால் பரவியார். இதுக்கு முன்னாலே யாரோ சொல்லியிருக்கிறாங்க போல, இப்படி ஒரு சிவனடியார் வந்து என்னும் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு இந்த அம்மா காதுக்கும் ஒரு செய்தி இருந்திருக்க மாட்டிருக்குது. அதையே வச்சு சொல்றாங்க. ஆமம்மா, இறைவனோடு வன்மை பேசியதால் வன்றொண்டார் என்றும் ஈசனையே தோழராக பெற்றதால் தம்பிரான் தோழர் என்றும் போற்றப்படுவார் அவர்தான் என்றார் தோழி. இப்படி அவருக்கு சில பெயர்கள் இருக்கின்றது பழக்கத்திலே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாளிகையை அடைந்த பறவையாரின் மனம் எந்த காரியத்திலும் லயிக்கவில்லை. திரும்ப திரும்ப சுந்தரின் அழகிய திருவுருமே அவர் மணக்கண் முன் தோன்றியது. மனசுக்குள்ள ஒரு எண்ணெய் புகுந்துட்டா அது சும்மா விடாது நம்மளை. இப்போ பல பேருக்கு பல எண்ணங்கள் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து படிப்பு மேல கவனம் இருக்கு, ஒரு சிலருக்கு சங்கீதத்து மேல் இருக்கு, ஒரு சிலருக்கு வழிபாட்டு மேல் இருக்கு, ஒரு சிலருக்கு இப்படி பல கோணத்துல பூவெடுத்து மாலை போடுறது இப்படி என்னென்னும் இருக்கு. இப்போ நாம பேசிட்டு இருக்கிற அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி சில வேலைகள் இருக்கு. இது போல இப்படி சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த மனசு வந்து ஒரு நிலையாவே இருக்க மாட்டேங்குது. ஆகா, அத்திருமுகத்தில் தான் என்ன அழகு. அப்போ அழகா வர்ணிக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து மறுபடி வருது. ஆண்டவனின் அருள் பிரசாதம் பெற்றதால் அத்திருமுகத்தில் தான் என்ன தெய்வீகம் மிளிர்கிறது. இறைவனுடைய அருளாற்றல் வந்தா அவர் எப்படி ஜோதியா சொல்லிக்கிறாரோ அதுல கொஞ்சமாவது இறைவன் அடியாரு கிடைக்கிறது இல்லைங்க. அதனால அந்த தேசஸ்னா உடல் வந்து மாற்றம் அடையுமா. மாற்றம் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமா ஒரு தோற்றம், ஏதாவது ஒரு கண்ணா அல்லது மூக்கா முடிய உடல் பாக மாற்றம் ஏற்படும். பார்க்கறவங்களுக்கு தெரியும் அந்த இறை ஆற்றனுடைய துளி அவங்ககிட்ட இருக்கும். அது அவங்களுக்கு தான் தெரியும். இறைவனைய கோலத்தில் எழுந்தருளி இருப்பதாக அல்லவா நினைக்க தோன்றுகிறது என்று பலவாறாக அவரை எண்ணி எண்ணி மருகினாள். பார்த்தா சிவபெருமானாட்டமே இருக்குது. சுந்தரரை பார்த்தா நீங்க எல்லாருமே அப்படித்தான் இருக்குது. அது ஒரு புத்தகம் இருக்குது, காமிச்சா தெரிய. சுந்தரரை பார்த்தா சிவபெருமான் தான் சொல்லணும். சிவபெருமானும் அவரு ஒன்றுதே அப்படிங்கிற ஒரு வடிவமா தான் இருப்பார். அதனால அந்த அம்மா அதை வர்ணிக்கும். மாலை போய் இருள் வந்தது. இருவருடைய உள்ளம் ஒருவர் எண்ணி தவித்தன. இந்த அம்மா சுந்தரர் நினைக்க, சுந்தரர் பறவையார் நினைக்க, இப்படி மனசு ரெண்டு பரிமாறி கொண்டிருக்கிறது. பறவையாருக்கு மஞ்சம் உள்ளதாக குத்தியது. எழுந்து முற்றத்துக்கு வந்தாள். அங்கே தன்னொளி வீசிய நிலவு அவள் தவிப்பை மேலும் அதிகப்படுத்தியது. அந்த நில வெளிச்ச முற்றம்னு முன்வாசல் இப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு தென்னையாட்ட முன்னெல்லாம் வீட்டுகள் கட்டி விட்டுப்பாங்க. அதுல வெய்ய காலத்துக்கு புசு காலத்துக்கு படுத்துக்கல. அங்கிருந்து பார்த்தா நிலாவினுடைய ஒளி எல்லாமே நட்சத்திரங்கள் வானமெல்லாம் தெரியும். அப்படி ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க. முற்றம்ங்கிறது இல்லை இன்னும் வந்து தொட்டிக்கட்டு வீடுன்னு சொல்லி சென்ட்ரல்ல ஒரு இது வச்சிருப்பாங்க. அங்கிருந்து பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த அம்மா வந்து பார்க்குது. சிவபெருமான் முன்னர் தாம் அருளியபடி காரியங்களை நிறைவேற்ற விருப்பம் கொண்டார். தம் அடியார் மனம் துன்புறுவதை அவர் ஒரு கணமும் சகிக்க மாட்டார் அன்றோ. அன்றிரவே ஆரூர் திருத்தொண்டர் தம் கனவிலே தோன்றி விடிந்ததும் நம்பி ஆரூரருக்கும் பறவையாருக்கும் திருமணம் செய்து வைக்குமாறு கட்டளையிட்டார். அவர்கள் இருவரும் இறைவனை தாம் மகிழ்ச்சியோடு விரும்புவதாகவும் அறிவித்தார். சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, அறிவிச்சிட்டார். இதையும் நீ நீண்ட நாள் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை
அடியார்கள் வேற திசைக்கு மாறி போயிட்டாங்க. இப்போ நம்மளை கவனிக்கிற கால் இல்லாமல் போகாம அம்மா அப்பன்னு என்ன பண்ணுறாங்க, முடிவெடுத்து கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வேலை முடியுது மறுபடியும் நம்மளுக்கு தொட்டு செஞ்சுப்பாங்கன்னு அதையும் முடிவு பண்ணி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சிவபெருமான் முன்னர் தாம் அருளியபடி சிவபெருமான் வாக்கு கொடுத்துருக்காங்க சுந்தரருக்கு, ஓலை காட்டி இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு என்ன காரணம்னு அதுக்கு மறுபடியும் சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த இது நல்லா அருளியபடி காரியங்களை நிறைவேற்ற விருப்பம் கொண்டார். இந்த சிவபெருமான் திருமண காரியத்தை நிறைவேற்றக்கு விருப்பம் கொண்டு தம் அடியார் மனம் துன்புறுவதை அவர் ஒரு கணமும் சகிக்க மாட்டார் என்றோ. எப்படி பார்த்துட்டு இருக்கிறது அடியார் துன்பத்தில் இருக்கிற போது. அன்றிரவே ஆரூர் திருத்தொண்டர் தம் கனவிலே தோன்றி, சுந்தரனுடைய கனவில் தோன்றி சொல்றாங்க, விடிந்ததும் நம்பி ஆரூரருக்கும் பறவையாருக்கும் திருத்தொண்டர். அப்போ நம்பி ஆரூரர் இல்லை, இன்னும் அவரு மாதிரி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றாரு, மூணாவது மத்திஸ்தர், அந்த இதில் இருக்கக்கூடிய மத்திஸ்தர்கிட்ட போய் சொல்றாங்க. விடிந்ததும் நம்பி ஆரூரருக்கும் பறவையாருக்கும் திருமணம் செய்து வைக்குமாறு கட்டளையிட்டார். மூணாவது மத்திஸ்தர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி 2 பேருக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பதற்கு ஏற்பாடு செய்கின்றார் அப்படி என்று சொல்றாங்க. அத்தோடு அவர் நின்று விடவில்லை, அரைவிடி அதோட நிற்கல. மறுபடியும் என்ன ஆகுது, சுந்தரருடைய கனவிலும் தோன்றி அங்கேயும் சொல்றாங்க, விடிந்ததும் பறவையாரை அவர் உள்ள பாங்கின்படி திருமணம் செய்து வைப்பதாக தெரிவித்தார். உன்னுடைய மனம் போல கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறா, கவலைப்படாதே அப்படின்னு ஆறுதல் சொல்றார் சிவபெருமான். இந்த மாதிரி தெரிவித்தார். அதே போல பறவையாருடைய கனவிலே தோன்றி நாளை அவள் சுந்தரரை கைப்பிடிப்பாள் என்று உணர்த்தினார். சுந்தரர் வந்து உன்னுடைய கையை பிடிச்சுக்குவார் வருவாருன்னு அங்கேயும் போய் ஆறுதல் சொல்றார். சாமி பாருங்க ஒரு நிலம் இருக்கு, கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு சோறுமான தூது போய் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடத்துறாரு. ஆரூரிலே பொழுது புலர்ந்தது. எப்படா இந்த பொழுது வெடியும் இருப்பாங்கல்ல இல்லைங்களா, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே ஒரு ஆவா வருமா ஆசை வந்துருங்க. மூச்சுக்கிறவங்களுக்கு மூக்கிலாம்னு ஆசை வரும், மூச்சு வைக்கிறவங்களுக்கு செய்து வைக்கலாம்னு ஆசை வரும். அதான் விஷயம். தொண்டர்கள் ஓடி வந்து இறைவனின் ஆக்னியை தம்பிரான் தோழரிடம் தெரிவித்தனர். அந்த இப்படி ஒரு செய்தி எங்களுக்கு சாமி வந்து கனவுன்னு சொல்லிச்சுங்க, இந்த மாதிரி உங்களுக்குமே பறவையாருக்கு திருமணம் செய்து வச்சு சொல்லி அதனால வந்து சொல்றக்கு வந்திருக்கிறோம்னு சொல்ல வராங்க சுந்தரர்கிட்ட. சுந்தரருக்கும் சொல்லியாச்சு, பறவையாருக்கும் சொல்லியாச்சு, செஞ்சு வைக்கிறவங்களுக்கும் சொல்லியாச்சு. ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு இல்லைங்கள, அதனால இவங்க போய் சொல்றாங்க. பறவையாருக்கு விவரத்தை சொல்லி அவளை அழைத்து வர அடியார் சிலர் சென்றனர். சரி இனி போய் அழைச்சிட்டு வரலாம் விவரத்தை சொல்ல. அவர்கள் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தால் பறவையார், அந்த அம்மாவுமே தூது வரும்னு அங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. வைகரை பொழுதிலேயே எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து சர்வ அலங்கார பூஜிதையாக அவள் காத்திருந்தாள். தயார் நிலையில் அந்த அம்மாவும் இருக்குது. அதான் சாமி சொல்லியாச்சு, நாளைக்கு கைப்பிடிக்கிற தயார் இருக்கிறான், நீங்க போய் நீ குடிச்சிக்கான்னு சொல்லியாச்சு, குடிக்கான்னு சொல்லியாச்சு, இவங்கிட்ட போய் நீ முடிக்கான்னு சொல்லியாச்சு. சாமியுமே தயாரில் இருக்குது, எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க. அவளை தேடி அடியார்கள் வந்ததும் இரவு கனவிலே புற்றிடம் கொண்ட பெருமான் தோன்றி தன் விருப்பம் நிறைவேறப் போகிறது என்று அறிவித்தை அவர்களிடம் தெரிவித்தாள். தூது வந்தவர்களிடத்துல சாமி இந்த மாதிரி இரவு வந்து எனக்கு சொல்லிச்சு கல்யாணம் செஞ்சுக்கன்னு சொல்லி அதனால தயார் இருக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மாவுமே வந்தவர்கிட்ட சொல்லிச்சு. இப்படி பறவையார் அழைத்து வரப்பட்டதும் தொண்டர்கள் சுந்தரரை அலங்காரமாக அழைத்து வந்தார்கள். பொண்ணு மாப்பிள்ளை அப்புறம் அங்கிருந்து பொண்ணு அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் மாப்பிள்ளையும் கொண்டு வர அனுமல்ல, அங்கேயும் அலங்காரம் பண்ணி கொண்டு வந்தாச்சு. சரி, ஆண்டவன் சன்னிதானத்தில் இருவருக்கும் முறைப்படி திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இன்றைக்கு நடக்கிற போல் அன்றைக்கும் திருமணம். அப்போ வந்து இறைவன் திரு அருள்படி சுந்தரர் பறவையாரின் மாளிகையில் சிறிது காலம் தங்கி குடும்ப வாழ்விலே ஈடுபட்டார். கல்யாணம் முடிஞ்ச பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை அனுப்புறது ஒரு வழக்கம் அந்த காலத்திலிருந்து அதை வந்து அப்படி பறவையாருடைய வீட்டுக்கு சுந்தரர் அனுப்பி வைக்கிறாங்க.
அவர் இல்லத்துல இருக்கு. அப்போதும் அவர் இறை வழிபாட்டை கொஞ்சமும் மறக்கவில்லை. காலையில் விடிந்த உடனே பழைய விடிய என்னென்ன வழிபாடு எப்படி செய்யணுமோ அதை முறைப்படி அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். திருத்தொண்டர்கள் சூழ 3 காலங்களிலும் ஆலயம் சென்று எம்பெருமானை தொழுது வந்தார். 3 காலம் புறப்பட்டார். காலையில போயிட்டு இருந்தவர் என்னாச்சு, மதிய இரவு 3 வேளையும் புறப்பட்டார். சிவபெருமானத்துக்கு எல்லா இது கொடுத்துட்டாரு. கொஞ்சம் தான் இருக்குது, படிச்சிடலாம். இப்படி தொழுது வந்தார். இவ்வாறு வாழ்ந்து வரும் போது ஒரு நாள் சுந்தரர் வான்மீகி நாதனை தரிசிக்க ஆலயம் வந்தார். அந்த புற்றிடங்கொண்ட நாதருக்கு வடமொழியிலே வான்மீகிநாதர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் உண்டு. அந்த சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அது நான் புற்றிடங்கொண்டது தமிழ். இங்கே உங்களுக்கு ஒத்தக்கால் மண்டபத்தில் புற்றிடங்கொண்ட நாதர் நான் இங்கே அவங்க அம்மா இருக்கிறாங்க, சாமி இருக்குது. அதுபோல அப்படி தேவாசிரிய மண்டபத்தில் கூடியிருக்கும் சிவனடியார்களை கண்டபோது அவர் உள்ளம் பக்தி வெள்ளத்தில் மிதந்தது. தேகத்திலே திருநீர் விளங்க சிவஸ்வரூபமாகவே அவர்கள் காட்சியளித்தை கண்டதும், ஆகா, இவ்வடியார்களுக்கு அடியானாகும் நான் எந்த நாளோ என மனதிலே எண்ணினர். சிவபெருமான் என்னாச்சு, சுந்தரர் சிவபெருமான் தான் சுந்தரர் வடிவமா இருக்கிறாங்க. அந்த சுந்தரர் வடிவம் வரும் பொழுது தேவாசிரியர் மண்டபத்தில் உங்களை மாதிரி இருக்க அடியார்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல பாடம் சொல்லி கொடுத்து கதையெல்லாம் சொல்லி பாட்டு படிச்சுட்டு இருந்த இடத்துல அங்க இருக்கிறவங்கள பார்த்தா பூரா சிவபெருமானாவே தெரியுதா அடியார்கள். முன்னதாக உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, சிவனடியார்கள்னா சிவனும் அடியார்களும் ஒன்று, சித்தரும் சிவனும் ஒன்று, சித்தம்போக்கு சிவன் போக்கு, சித்தனும் பித்தனும் ஒன்று. பித்தா பிரைசூடின் பெருமானே பாடுறாங்கல்லங்க. இப்படி பித்தன் என்றாலும் பேயன் என்றாலும் அவருதான். இப்படி அங்கே பார்க்குறாரு. இந்த மாதிரி பூராமே சிவபெருமான தெரியுறாங்க அத்தனை அடியார்களும். எங்கும் நிறைந்திருந்த பரம்பொருளை சிவபெருமான் சுந்தரின் மனதிலே எழுந்த விருப்பத்தை உணர்ந்தார். சிவபெருமான் சும்மா விடல, மறுபடியும் என்ன பூரா பேசி சிவனாகவே காட்சி பார்க்கறாப்புல அப்படின்னு அதை நிறைவேற்றும் விருப்பம் கொண்டார். அந்த எண்ணத்தை நிறைவேற்றணும் அடுத்த நிகழ்ச்சிக்கு போட்டார். திருமணம் முடிஞ்சிட்டு நீ மறுபடியும் தொண்டர் வழிபாட்டுக்கு வர்றார். சன்னிதானத்திலே பக்தியால் நெஞ்சம் உருக நிற்கும் சுந்தரரின் கண்களுக்கு இறைவன் காட்சி தந்தார். நீ காட்சி கொடுக்கிறான்மல்ல அப்படின்னு காட்சி இறைவன் கொடுக்கிறார். சுந்தர, நம்மை பற்றி புகழ்ந்து பாடும் நீ நம்ம அடியார்களையும் பாட வேண்டாமா? எப்படி கொண்டு வராரு பாருங்க. பக்தர்கள் இப்படி பக்தர் இருக்கோம், இப்படி அடியார்கள் இருக்கோம். சிவபெருமான் என்ன பண்றாரு, என்னை மட்டும் பாடிட்டு இருந்தா போதுமா, சிவனடியார்களையும் சேர்த்து பாட வேண்டாமா? அப்பத்தான பக்தி ஒன்றி இருக்கு. அடியார்கள் நடுவிருக்கும் சொல்லிட்டு மாணிக்கவாசாமி பாடுறாங்க. அந்த நாள் சொல்றாங்க. பின்ன என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். சுந்தர, நம்மை பற்றி புகழ்ந்து பாடும் நீ அடியார்களையும் பாட வேண்டாமா? அவர்கள் தொண்டு பற்றி பதியம் பாடுவதையும் நாம் விரும்புகிறோம் என்றார். சும்மா பாடாத, பதிகமா பாடன்னு. என்னை தேவாரமா எப்படி பாடுனீங்க? தேவாரம்ங்கிற திருநாவுக்கர சாமி பாடுங்க, திருப்பாட்டு சுந்தரர் பாடுங்க, திருக்கடை காப்பு திருஞான சம்பந்தர் பாடுங்க. நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, 3 பேருக்கு தேவாரம் எடுத்து வச்சாங்க. சேக்கிலார் சாமிகள் 3 பேர் தேவாரம் சொல்லிட்டு 9 முறை திருமுறை இவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதாவது 1ஆம் திருமுறை, 2, 3 திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கர சாமி. இது சுந்தரது 7ஆம் திருமுறை. சுந்தரது ஒரு திருமுறை தான். அப்போ அடுத்தது 8ஆம் திருமுறை திருவாசத்துக்கு போகுது. 9 திருமலையை தேவர், இப்படி திருவிசைப்பாடு சேந்தனார், இப்படி எல்லாம் வருது. 11ங்க 10ஆம் திருமுறை திருமந்திரம் திருமூலர் நாயனாருக்கு வருது. 11 காரைக்கால் அம்மையார், கபிலர், இப்படி இன்னும் சில பேர் நிறைய வர்றாங்க. நக்கீரர் தேவநாயர் இப்படி எல்லாம் வருவாங்க. 12ஆம் திருமுறை சேக்கிலார் சாமி, இந்த பெரிய ஊரான செய்யணுங்க பாடுங்க. 12 திருமுறை நம்ம பாடிக்கொண்டு இருக்கிறோம், அதை சொல்லி இருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். அதில் அப்படி
அந்த அடியார்களையும் பற்றி பாட வேண்டாம்னு சொல்லி சாமி சொல்றாங்க. அதையும் வரலாற்றில் பதிப்பிடணும். இது காலந்தோறும் இருக்கணும். சிவன் இருக்கும் இடத்தில் சிவனடியார்கள் இருப்பார்கள், சிவனடியார்கள் இருக்கும் இடத்தில் சிவன் இருப்பார். இரண்டு பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறத வாக்கு. இப்போ நம்ம என்ன முன்வினை பயண காரணமா சிவபெருமானு தடுத்தாட் கொண்டு இங்கே கொண்டு உட்கார வச்சுட்டாரு. இங்கேயே சிவனை உள்ளுக்குள்ள உட்காந்து தவத்துல சாமி சொல்லிச்சு அன்னைக்கு ஏதோ தவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. சாமி நம்மளை ஒத்தும் பாட மாட்டாங்களாட்டு ஏங்கி இருப்பாரல்ல. பல காலம் அவரு எத்தனை காலமும் உள்ள தவத்தில் இருக்கிறாரு யாருக்கு தெரியும் இல்லைங்களா? அவரு ஏக்கத்தில் இருந்திருப்பாரு போடுறது. இந்த கதை இந்த பாட்டெல்லாம் கேட்கணும் அங்கேயே பாடிக்கிட்டு இங்க பாடுறதுக்கு சுந்தரன் மாதிரி நம்மளை இது வச்சு உட்கார வச்சுட்டு பாத்தீங்களா? சிவபெருமானுடைய நாடகம் திருவிளையாடல் ஆறுதான் அதுல சாப்பிடாம இருக்க முடியும். இப்படி சுந்தர் அடுத்தது வர்றாங்க. என்ன வர்றாங்க? உள்ளத்திலே எழுந்த எண்ணத்தை உணர்ந்து ஈசன் அதற்கேற்ப தம்மை பணித்ததற்கு பெரிதும் ஆனந்தம் கொண்டாலும் சுந்தருக்கு வருத்தம் கூடவே எழுந்தது. சுந்தர் சிவபெருமான்னு சொன்னது ஏற்றுக்கொண்டாரு. ஆனாலுமே என்ன சொல்றது, ஆனந்தமும் வந்தாச்சு, வருத்தம் கூடவே வருது. அது என்ன வருத்தம்? அடியார்களின் திருத்தொண்டு பற்றி அவர் ஏதும் அறியாரே. சிவபெருமான தெரியும், சிவபெருமானுக்கு அடியார் தெரியும், இதோட நிக்குது. அடுத்த அடியார்களை பத்தி சுந்தர தெரியாது. இது வரைக்கும் அந்த அளவுக்கு இறங்கி போகுது. ஒரு மனு பூ போடுவாரு, பாட்டு பாடுவாரு, சாமி கும்பிடுவாரு, போயிட்டு சிவபெருமானு வரத்தை கொடுத்துட்டாரு. கல்யாணம் முடிச்சாச்சு, அளவு நடந்தாச்சு. இந்த தொண்டர்கள் கல்யாணம் மூச்சு வச்சவங்களுக்கு பார்த்தீங்களா விவரம் எங்கிட்டு வராது. கல்யாணம் மூச்சு வச்சவங்க இருக்கிறாங்க, சிவனடியாரு இருக்கிறாங்க. கண்டிப்பா இல்லையே தொண்டரை கொண்டு விடுறாங்க. அப்போ எப்படி பாடுறது, என்னவா பாடுறது அப்படின்னு அந்த ஐயப்பாடு எழுதிட்டு அடித்தம் வருகிறது. அடியார்களின் திருத்தொண்டு பற்றி அவர் ஏதும் அறியார தெரியாத எனக்கு ஒண்ணு. ஐயனே தங்கள் கட்டளையை சிறமேற்கொண்டேன், உங்களுடைய உத்தரவை நான் வாங்கிக்கிறேன். ஆயினும் அடியானுக்கு தங்கள் அடியார்களின் திருத்தொண்டு பற்றி ஏதும் தெரியாதே, எவ்வாறு தங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வேன் என்று பணிந்து வேண்டினார். இறைவன்கிட்ட சொல்றாரு, உனக்கு பற்றி எதுவுமே தெரியாத இல்லையா, நான் உன்னை கும்பிட்டேன், உனக்கு தொண்டு செஞ்சேன், நீ எனக்கு வரம் கொடுத்து எல்லாம் செஞ்சேன், மற்றவங்களை பத்தி எனக்கு என்ன தெரியும் எப்படி அப்படின்னு கேட்க திரும்பி. குருவும் அவருதே, அருளாளர் அருளும் அவருதே. அதனால குருவர்களும் திருவர்களும் சிவபெருமான் தானே. தட்சிணாமூர்த்தி இருக்கிறதாரு சிவபெருமான், பைரவரா சம்ஹாரம் பண்றதுக்கு இருக்கிறதாரு அது சிவபெருமான், வரம் கொடுக்கறதுக்கு இருக்கிறதாரு சிவபெருமான். மாணிக்கவாசாமி குருவாக காட்சி கொடுத்தவரு தட்சிணாமூர்த்தி. ஆளால் நம்ம அரசுல ஆளாள மரத்தின் அடியில் இருந்து கனகாதி முனிவர் 4 பேருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். சொல்லாம சொல்லி வச்சேன் குருவேங்கிறார். அப்போ அப்படி இருக்கிற சாமி மாணிக்கவாசாமி. இப்படி தச்சனுடைய வேள்வி யாகத்துல வீரபத்திரர் அனுப்பி அங்க பண்ணார் சம்ஹாரம். சிவபெருமான் குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க. அதனால விநாயகர், முருகன் இப்படி எல்லாம் சொல்ல சரத்குமார் நிறைய பேர் அடியார்கள், எல்லாரும் குழந்தைங்க தானே என்று பணிந்து வேண்டினர். சுந்தர, நாம் உனக்கு உணர்த்துகிறோம், தில்லைவாழ் அந்தர்தம் அடியாருக்கும் அடியன் என்று பாடு என்று அடியெடுத்து கொடுத்தார். மறைந்தார் ஈசர். அடியெடுத்து கொடுத்தோன்னே மறைஞ்சிட்டார். வாக்கு சொல்றாரு. சிவபெருமான் காட்சி கொடுத்து கேட்கிறாரு, காட்சியில் தான் இருக்கிறார், கேட்கிறாரு என்ன பாடுற என்னன்னு பாடுறது அப்படின்னு சொல்றாங்க. தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவன அற்கும் அடியேன், எல்லையே என்ற பைக்கும் அடியேன் அப்படி சொல்லி ஒரு அந்த பாட்டு 63 நாயன்மார் தொகுப்பு அப்படியே பாடுறார் சுந்தர். ஒவ்வொரு அடியார்கள் நினைச்சு பாடிட்டு பாடுறாரு. அருமையா நம்மாட்டு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய திருநீலகண்டத்து குயவனார் 2வது வச்சாரு. ஏன் வச்சாங்க? குயவனார் நாரு உடையார்கள் உருவத்தை செஞ்சு சக்தி பானை செஞ்சு கொடுக்குறாங்க. எப்படி வச்சாரு? ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் பின்னால் கதையில் வருது சொல்றோம். ரொம்ப அற்புதமான ஒரு, அதனால 2வது அடியார் வச்சுக்கிறாரு. தில்லைவாழ் அந்த நேரம் முதலா வச்சாங்க. சிதம்பரம் நடராஜில் இருக்கக்கூடிய நடராஜபெருமான அங்க வணங்கி சேவித்து கொண்டு இருக்க சிவபெருமான், சிவனடியார்கள், சைவ ஆதிசைவர்கள் இவங்கெல்லாம் அந்தணர்கள் சொல்லி சொல்றாங்க. அந்தணர்தம் அடியாருக்கும் அடியன்ட்டார். அடியாருக்கும் அடியன், எல்லாத்துக்கும் மொத்தமா அடியன்ட்டார். யாரு? சுந்தரம். நான் உயர்ந்தவன் சொல்லவே இல்லைன்ட்டார். சிவனடியார்கள் எப்பவுமே சொல்லக்கூடாது. அதனால
அடியான்னு சொல்லிட்டார். அடுத்தது திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியான்ங்கிறார். அப்ப திருநீலகண்டத்து குயவனார் 2வது இடத்துல வைக்கிறார் இந்த பாட்டுல. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயம் வருது, பின்னால பார்ப்போம். இப்படி ஈசன் வந்து அருளை கொடுத்துக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டாரு. வழிபாட்டை முடித்து கொண்டு சுந்தரர் மறுபடியும் மண்டபத்துக்கு வரார். அந்த அதாவது வந்து எப்பவுமே வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல ஒண்ணு உண்டு, இந்த மாதிரி சொற்பொழிவு பாட்டு பாடுறதுக்குன்னு ஒரு இடம் உண்டு. இப்போ ஒரு நம்ம விழா காலத்தில் பார்த்தோம், ஒரு மேடை அமைச்சு பாட்டு படிக்கிறவங்களுக்கு விடுவாங்க, சொற்பொழிவு பண்றவங்களுக்கு விடுவாங்க, நடனம் ஆடுறவங்களுக்கு விடுவாங்க. இப்படியெல்லாம் இன்றும் உண்டு. அன்றும் அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அப்போ இப்போ நம்ம சாமி அங்கே வச்சிருக்கிற வழிபாடு நடத்தினா இங்கே வந்து நாம் படிக்கிறோம். இது ஒரு மண்டபம், இப்படி எடுத்துக்கணும் அந்த மாதிரி. அப்போ மண்டபத்தை அடைந்தார். அங்கே குழுமியிருந்த அடியார் கூட்டத்தை நோக்கி கைகூப்பி தொழுதார். எல்லாருக்கும் கும்பிடு போடுறாரு. இதுவரைக்கும் அடியார்களை பத்தி அவருக்கு தெரியாது. இப்ப சிவபெருமான் உணர்த்துறதுனால எல்லாரும் ஜீவனோட ஒன்றுன்னு அப்பதான் கும்பிடுறதுக்கு வந்து கும்பிடுறாரு. உடனே மடை திறந்த வெள்ளம் போல் அவர் உள்ளத்திலிருந்து பாடல். இப்போ தண்ணி வந்து தேக்கி வச்சிருப்பாங்க. எங்க வச்சிருக்கிறாங்க? பரம்பி குளத்துல. ஆண்டுதோறும் நம்மளுக்கு ஒரு 6 கட்டி வந்துட்டு இருக்குது. அங்கிருந்து திருமூர்த்தி மலைக்கு விட்டு திருமூர்த்தி மலை நம்ம போடுறாங்க. அது போல அந்த அருள் வெள்ளத்தை தேக்கி வச்சிருந்து மடை திறந்த வெள்ளம் போல் வருகிறதுன்னு சொல்றாங்க. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன், விரிபொழில் சூழ் ஒன்றையார் விரமிண்டருக்கடியேன், அல்லியன் முளை அந்தர் அமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே சொல்லிட்டாரு. ஆரூரன் அம்மானுக்காலே சிவபெருமானுக்கு நான் ஆளுன்ட்டார். சிவபெருமான் அப்பதான் வந்து மாத்தறார். அந்த இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க, அந்த மைக் செட் பாட்டு பாடுறது சட்டத்தை கிழிப்பி போட்டு ஓட்டுறது உண்டு. அதாவது பழையவங்களுக்கு தெரியும் நினைக்கிறோம். ஒரு இடம் சுற்றி மூஞ்சி 2வது கிழிப்பி போடுறது உண்டு. அதே மாதிரி நம்ம வீட்டில் பெண்கள் என்ன பண்றாங்க, தோசை ஒரு பக்கமா சுடுவாங்க, அப்புறம் சுட்டுட்டு திரும்பி இந்த பக்கம் போயிட்டு கொஞ்சம் சுட்டு கொடுப்பாங்க. அப்பதான் நம்ம சாப்பிட்றோம். அதுபோல அந்த சிவபெருமான் வந்து தூது போய் கல்யாணம் மூச்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இந்த பணியெல்லாம் சிவபெருமான் ஆயிட்டார். இவர் என்ன ஆயிட்டாரு, அவருக்கு ஆளாயிட்டார். ஆரூரில் அம்மானுக்கு ஆளேன்னு பாடி முடிக்கிறார். இந்த வரி 10 பாட்டிலையும் கடைசியில சொல்லிட்டே இருப்பார். இப்படி அவருடைய சரித்திர பேசி நமக்கு முடிக்கிறதுக்கு ஒரு நேரம் வந்துட்டுது. அந்த இந்த அளவில் நிறைவு செய்து கொண்டு வரும் நாள் ஓடு கொடுத்தவர் வீடு கொடுத்தார், ஓடு கொடுத்தவர் வீடு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே வரப்போகிறது. வரும் நாள் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவை பூர்த்தி செய்து கொண்டு ஐயாருடைய பெருமையை சொல்லி மாளாது. கடலளவு அவையார சொல்லிட்டாங்க, கட்டுறதே கைமண்ணளவு, கல்லாத உலகளவு, கடலளவு உலகளவு 2 ஒண்ணுதான். அப்படி யாரையே கண்டுபிடிக்க முடியாது போல வரலாறு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லென்றலருமே அம்மா பொருளென்றறியேன், மறந்திலனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, பழனியன் கிரியோனுக்கு, வெண்டாயபாணிக்கு, மருதாசல மூர்த்திக்கு அரகர அரகர சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதுரு நோய் தொடரினும் நகழல் தொழுதெழுவேன், கடல் தண்ணில் அமுதொடு கலந்த நஞ்சை இடறினில் அடக்கிய வேதியனே.
இதுவோ எமையாலும் அறிவதொன்றமைக்கில்லையேல் அதுவே உனதன்னருளாவடு துரையரணே. பொட்டுணை வேதியில் சோதிவானவன் பொட்டுணை விருந்தடி பொருந்த கைதொல கட்டுணை பூட்டியோர் கடலில் வாய்க்கிலும் நட்டுணையாவதே நமச்சிவாயவே. ஓம் கற்றவர்கள் உன்னெங்கனியே போற்றி கலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவருக்கு அறமுதுமானாய் போற்றி அல்லல் அறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி மற்றவருக்கில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம் புறமரித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி. ஏற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நீலாமையாளனை கொன்றாய் போற்றி ஊற்றாகியுள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆதரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிர்மல் அடி போற்றி ஆயப்பருப்பருக்கும் அண்ணன் அடி போற்றி சீராதிந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருள் மழை போற்றி போற்றி. ஓம் எழுந்திரளும் நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லாதுரும் கழுமல வளர் நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தேவாரம் இறைவன் திருச்சிவிக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது. அடுத்ததாக திருவாசகம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. சிந்தனை நின்றனதாக்கினாயினேன் தன் இணை நின்றிருப்பாத போது ஆக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கு உண்மணி வார்த்தையாக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்து விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே இரண்டும் இத்தனியேனுக்கு. திருவசைக்கா இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. இடர்கடச் சென்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருட்பிளம்பு அரை எறிந்த எழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனல் சோதியுன் சோதி அடல் விடைவாக அம்பலக்கூத்த அயனோடு மாலறியாமை படரொளி பரப்பி பறந்து நிறைய நின்றாயை தொண்டனேன் பணியுமா பணியேன். திருப்பல்லாண்டு இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. நிட்டையில்லா உடல் நீத்தெண்ணை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவன் அடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நெக ஊறும் அமிர்தனுக்கு ஆளநிழல் பட்டனுக்கு என்னைதன் பால்படுத்தானுக்கே பல்லாண்டே கூறுதுமே. பெரிய புராணம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. உலகம் உய்யவும் சைவம் நின்று வாங்கவும் அழகில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய நிலவு தொண்டர்தம் கூட்டம் நிறைந்துரை குளவுதன் புனல் நாட்டு அணி கூறுவான். அபிராமி அந்தாதி இறைவி திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஊதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதிலம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கொடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனிய அபிராமி என்றன் பிடி துணையே. தனம் தரும் கல்வி தரும் உன்னாலும் பேரறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்புண்டருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி தடை கண்களே. ஒருவர் வர அங்கே தனி நீதியோடு இங்கே பரம சுமைகள் தங்காமல் அவருடைய உண்டான பொருள்கள்
சந்தேக மரண சங்கீத கலைநலம் என்றோதும் அன்பாரும் உணர்வுகளை அருள்வாயே சங்கோடு திருவியது கொண்டேது நிறைவேறது கண்டாரும் வெகுலை அதுபோதி கங்காதல் தனையுகள என்றேலும் மனைவியர்கள் கண்கூரை கொடுமரமே சிங்கார அடிமருக பங்கேறு கனுமருக அமருகை சென்றாடிய சுரர்களை ஒன்றாக அடியோட செஞ்சேரி திருடி வரும் பெருமானே செஞ்சேரி திருடி வரும் பெருமானே. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, பழனியன் கிரியோனுக்கு, தண்டாயுதபாணிக்கு, மருதாசல மூர்த்திக்கு, மதுரகிரி வேலாய்சாமிக்கு. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. விசுவாச ஆண்டு ஆவணி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்நன்னாளில் எழுந்தருளும் நாதருக்கு 401வது அத்தம் விண்மீன் நன்னாளில் வழிபாடுகள் செய்திருக்கின்றோம். இந்த நன்னாளான இன்று வேண்டுதல் விண்ணப்பமாக திருமண தடைகள் விலகி திருமணம் நடைபெறவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் விவசாயம் தொழில் வணிகம் வளர்ச்சியடையவும் நோய் நொடி இல்லாமலும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நாட்பயனும் பொருந்தி நன்னிலை எய்தவும் நீண்ட வாழ்நாள் பெருகவும் மங்கள வாழ்வெய்தவும் திருவருள் பெருகவும் அருள்மிகு எழுந்தருளும் நாதர் பொன்னார் திருவடிகளில் மலர் தூவி வழிபாடு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பொழிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செல்வநிதி விளங்குக உலகமெல்லாம். கற்பனை கடந்த ஜோதி கருணைய உருவமாகிய அற்புத கோலமிழி அருமலை சிறப்பின் மேலாம் சிக்கரையோமாகும் சிற்றம்பலத்தில் என்று போற்றி போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாடமுத கடலே போற்றி என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துகர்வாய் உமை வந்தன் திரு ஆலவாயான் திரு நீரே.